பொம்மையுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி முட்டை மாதிரி ரெடி பண்ணி நாட்டு பசுவோட சாணத்தை இந்த மாதிரி முட்டம் தட்டி அது சூளை மாதிரி போட்டு அதில் வர அந்த பஸ்பமை தான் எடுத்து நாங்கள் வேஷ்டியில் ஜலிச்சு வெள்ளை துணியில் ஜலிச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் எந்த ஒரு ரசாயனமும் நம்ம கலக்கிறதில்ல, வெறும் சாம்பல் தான், அதுதான் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்தது இது ஃபினாயில். இது கோமூத்திரம், அதாவது பசுவோட கோமியத்திலேருந்து ரெடி பண்ணுறோம். இதில் லெமன் கிராஸ் சிட்ரன் ஆயில் நம்ம நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா அந்த நம்ம வீட்டில் இந்த ஸ்பைடர் வெப், அதாவது சிலந்தி வலை, அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகளை இந்த கோமியம் கட்டுப்படுத்தும். அதுக்கு இந்த ஃபினாயில். அடுத்தது இது ஹேண்ட் வாஷ். இது ஆன்டி பாக்டீரியல். அதுக்கப்புறம் அதாவது நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இருக்குது. இதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக பசுவோட கோமியத்துலேருந்து ரெடி பண்ண ஹேண்ட் வாஷ் இது. நெக்ஸ்ட் இப்போது இது தூப். இது நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த தூப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா, பசுவோட சாணத்தை எரிச்சாலே ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம வீட்டில் எரித்து வச்சோன்னா இந்த ஈஸ்னோஃபிலியா, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த சாம்பிராணி ஏற்றினா தொடர்ந்து தும்மல் அந்த மாதிரி வீசிங் வரும். இதில் ஏற்றினீங்கன்னா எந்த ஒரு அந்த மாதிரி பாதிப்பும் இருக்காது. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்கலை. இதை நம்ம வீட்டில் ரெகுலராக ஏற்றி வச்சோன்னா கூட நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அடுத்தது சோப்பு. இது பாஸ் சோப்பு. இதிலும் கெமிக்கல் கலக்கலை. இதில் நம்மளுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை முக்கியமாக நார்மலாகவே இந்த பசுவோட சாணத்தை எல்லாருமே இப்போ அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த களிமண் தெரப்பி இது மாதிரி. இப்போ பசு சாணத்தில் நீங்கள் இந்த சோப்பை தாண்டி நீங்கள் வெறும் சாணத்தை கூட நம்ம எடுத்து நிறைய பேர் பூசிக்கிறாங்க. இப்போ அது மாதிரி தான் இந்த சோப்பை ரெடி பண்ணியிருக்கோம். இது பல்பொடி. இதுவும் சாணத்தை எரித்து கறியாக்கி இந்த பல்பொடி தயாரிச்சிருக்கோம். இந்த பல்பொடியை தேய்ச்சிங்கன்னா பல்லில் இந்த வலி, இந்த பல் கூச்சம், இந்த சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜு அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் க்யூர் ஆகும். இதில் முக்கியமாக இதுதான் கோ ஒர்க்கு. பசுவோட கோமியத்தை நம்ம காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிடிச்சி அதை நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம ரெகுலராக எடுத்துனோன்னா இது ஆல்கலைன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக எடுத்துனோன்னா நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். இது